அன்பின் தெய்வம் இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்ற நற்செய்தி விளக்க பகிர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நற்செய்தியில் 2 நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். முதலாவது நிகழ்வு, இயேசு கலிலேயாவிற்கு செல்கின்றார், அங்கே மக்களால் வரவேற்கப்படுகின்றார். இரண்டாவது நிகழ்வு, சாகும் தருவாயில் இருந்த கப்பர்நாகும் அரச அலுவலரின் மகன் அங்கே குணமாக்கப்படுகிறார், இயேசுவால் குணமாக்கப்படுகின்றார். முதலாவது நிகழ்வு, கலிலேயாவில் இயேசு வரவேற்கப்படுகின்றார். ஆனால் சில நாள்களுக்கு முன் லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பதைப் போல இயேசு சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இயேசுவே சொல்லுகின்றார், இறைவாக்கினர் எவரும் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்றும் சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு மறுதலித்த அந்த மக்கள் இன்று எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏன் வரவேற்கப்படுகின்றார்? ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார் என்றால், இதற்கிடையே இயேசு செய்த புதுமைகளையும் அற்புதங்களையும் அவர்கள் கண்டிருந்தார்கள். அவர் செய்த அதிசயங்களை கேட்டு அறிந்திருக்கிறார்கள். ஆகவே இன்று அவர் மக்களால் வரவேற்கப்படுகின்றார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் புதுமைகளையும் பார்த்து பழகியிருந்த அந்த மக்கள். இரண்டாவது நிகழ்வு, சாகும் தருவாயில் இருந்த அரச அலுவலரின் மகன் இன்று இயேசுவால் குணமாக்கப்படுகின்றார். அங்கே இயேசு கானாவிற்கு வருகின்றார். அந்த கானா என்பது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முதல் புதுமைகளை செய்த அந்த இடம், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய அந்த இடம். இன்று இரண்டாவது புதுமை அதே ஊரில். அங்கே அரச அலுவலர் ஓடோடி சென்று சாகும் தருவாயில் இருக்கின்ற எனது மகனை குணமாக்கும் என்று வேண்டும் பொழுது இயேசு சொல்கின்றார், அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் கண்டாலன்றி நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள் என்று அங்கே சொல்லுகின்றார். அப்போதும் அவர் விடாப்பிடியாக எப்படியாவது எனது வீட்டிற்கு வந்து எனது மகனை குணமாக்கும் என்று வேண்டுகின்றார், கெஞ்சுகின்றார். அப்போது இயேசு சொல்கின்றார், நீங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போங்கள், உங்கள் மகன் குணமடைவார் என்று சொல்லுகின்றார். அவரும் அந்த வீட்டிற்கு கிளம்பி செல்கின்றார். அவர் போகும்பொழுதே வழியிலேயே கேள்விப்படுகின்றார், தனது மகன் குணமடைந்து விட்டார் என்று கேள்விப்படுகின்றார். இதை தாண்டி 3வது நிகழ்வாக யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம். அங்கே உயிர்த்த ஆண்டவர் தோமாவிடம் சொல்லுகின்றார், நீர் என்னை கண்டதால் நம்பினாய், விசுவசித்தாய். காணாமல் விசுவசிப்போர் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று தோமாவிடம் சொல்லுகின்றார். இந்த 3 நிகழ்வுகளை நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் நிகழ்வு, இயேசு மறுதலிக்கப்பட்ட இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். இரண்டாவது நிகழ்வு, அந்த அரச அலுவலரிடம் இயேசு சொல்லுகின்றார், அருஞ்செயல்களையும் அற்புதங்களையும் கண்டாலன்றி என்னை நம்ப மாட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். 3வது நிகழ்வு, நான் உயிர்த்தாண்டவரை கண்ணால் பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொன்ன தோமாவிற்கு தோன்றி இயேசு சொல்கின்றார், நீர் என்னை கண்டதால் விசுவசித்தாய், நம்பினாய். காணாமல் விசுவசிப்போர் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்கின்றார். இந்த 3 நிகழ்வுகளிலும் ஒரு இழையோடி போயிருப்பது ஒரே செய்தி, நாம் கடவுளை, அவரது புதுமைகளை அனுபவித்தால் மட்டும்தான் அவரை நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம், அவரை தொழுகின்றோம். நாம் புதுமைகளையும் அற்புதங்களையும் எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்றோம். அது இல்லாவிட்டால் கடவுளை நம்ப தயாராக இல்லை என்ற ஒரு உண்மையை இயேசு இன்று சொல்ல வருகின்றார் தவக்காலத்திலே. மேலும் இந்த தவக்காலம் நமக்கு சொல்லுகின்றது, நீங்கள் புதுமைகளை அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கின்ற கிறிஸ்தவர்களாக இல்லாமல் புதுமைகளை செய்கின்ற, அற்புதங்களை செய்கின்ற கிறிஸ்தவர்களாக மாறுங்கள். உங்களுடைய ஜெபத்தால், நம்முடைய நற்செயல்களால், தங்களுடைய உன்னதமான வாழ்வாள், நேரிய வாழ்வாள், மற்றவர்களுக்கு ஒளியாக புதுமைகளை செய்ய தயாராகுங்கள். மற்றவர்களுக்கு, இந்த உலகத்திற்கு அதிசயங்களை செய்யும் கிறிஸ்தவர்களாக மாறுங்கள். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று இயேசு சொன்னாரே, அதே போல கிறிஸ்தவனிடமிருந்து பெற்ற அந்த ஒளியை நம் வாழ்வே, நாம் பிறந்திருக்கின்ற இந்த வாழ்வே மிகப்பெரிய ஒரு அதிசயம், புதுமை. அந்த ஒளியை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு அந்த ஒளியை பகிர்ந்து கொள்ளும் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்று இந்த தவக்காலம் நம்மை அழைக்கின்றது. இந்த தவக்காலம் அதற்கான உறுதியை நமக்கு தருகின்றது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.